விசாகம் சக்தி யூடியூபர் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நாம் காண இருப்பது நேற்றைய ஒரு பொதுக்கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் கூறியிருக்கிறார், சினிமாவில் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார், அரசியலில் நான் சூப்பர் ஸ்டார் என்று கூறியிருக்கிறார். சினிமாவில் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் சொல்வது சரி, அரசியலில் நான் தான் சூப்பர் ஸ்டார் என்று கூறுகிறார். அதை எதை நினைத்து அவர் கூறுகிறார் என்று தெரியவில்லை. வழக்கம்போல் இது அவருடைய காமெடி பேச்சாகவே கருதப்படுது என்று நினைக்கிறேன். அவர் பேசும் பேச்சுக்களில் ஏற்க முடியாத, செயல்படுத்த முடியாத பேச்சுக்களை அதிகமாக பேசி வருகிறார். அந்த பேச்சுக்களில் இதுவும் ஒன்றாகத்தான் பார்க்கப்படுகிறது. தமிழக அரசியலில் தற்பொழுது எடுத்துக்கொண்டால், தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் 1984 அரசியல் களத்தில் இருக்கிறார். அவர் எம்எல்ஏவாக, மேயராக, உள்ளாட்சித்துறை மினிஸ்டராக, துணை முதல்வராக, தற்போது தமிழகத்தினுடைய முதல்வராக உயர்நிலையில் வந்திருக்கிறார். நீண்ட நெடிய அனுபவம் உள்ளவராக இருக்கிறார். அவர் கூறவில்லை நான் அரசியலில் சூப்பர் ஸ்டார் என்று. அடுத்தபடியாக தமிழகத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 1989 இந்த களத்தில் இருக்கிறார். எம்எல்ஏவாக இருக்கிறார், எம்பியாக இருந்திருக்கிறார், அமைச்சராக இருந்திருக்கிறார், முதல்வராகவும் இருந்திருக்கிறார். அவர் கூறவில்லை நான் அரசியலில் சூப்பர் ஸ்டார் என்று. ஓபிஎஸ் பன்னீர்செல்வம் முதல்வராக இருந்திருக்கிறார், எம்எல்ஏவாக, அமைச்சராக, முதல்வராக இருந்திருக்கிறார். அவர் கூறவில்லை நான் அரசியலில் சூப்பர் ஸ்டார் என்று. டிஆர் பாலு அவர்கள் 5 முறைக்கு மேல் எம்பியாக இருந்திருக்கிறார், மத்திய அமைச்சராக இருந்திருக்கிறார். பழுத்த அரசியல்வாதிகளில் அவரும் ஒருவர். பாராளுமன்றத்தில் சிறந்த பார்லிமெண்டின் பட்டம் பெற்றவர். அவர் கூறவில்லை நான் அரசியலில் சூப்பர் ஸ்டார் என்று. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் தமிழக அரசியல் மட்டுமல்ல, இந்திய அரசியல் மட்டுமல்ல, உலக நாட்டு அரசியலையும் தெளிவாக புள்ளி விவரமாக கூறக்கூடியவர். ஒரு நல்ல ஒரு சிறந்த அரசியல்வாதி. அவர் கூறவில்லை நான் அரசியலில் சூப்பர் ஸ்டார் என்று. ஆனால் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் அவர்கள் வெறும் 9% வாக்குகளை மட்டுமே வைத்திருக்கிறார். இதுவரை கண்ட தேர்தல்களில் தோல்வியை மட்டுமே சந்தித்திருக்கிறார். அவருடைய கட்சிக்கு அவருக்கு அடுத்தபடியாக அடுத்த கட்ட தலைவர்களை உருவாக்கவில்லை, அடுத்த தலைமுறை தலைவர்களை உருவாக்கவில்லை. இந்த நிலையில் அந்த அரசியலில் கடைக்கோடியில் இருந்து கொண்டு நான் தான் அரசியலில் சூப்பர் ஸ்டார் என்பது ஏற்புடையதல்ல. வழக்கம் போல அவர் பேசக்கூடிய ஏற்க முடியாத, செயல்படுத்த முடியாத, நம்ப முடியாத பேச்சுக்களில் இதுவும் ஒரு பேச்சாகவே கருதப்படுகிறது. அவரே சிரித்துக் கொள்வார், அவரே பேசுவார், அவரே சிரித்துக் கொள்வார், திரும்பி பார்ப்பார், பார்த்த பிறகு சரி என்ன செய்கிறது என்று அவருடைய பின் நிற்கும் நபர்களும் சிரித்துக் கொள்வார்கள். இப்படி கோமாளித்தனமான அரசியல்வாதியை இருந்து கொண்டு நான் அரசியலில் சூப்பர் ஸ்டார் என்று கூறுவது மிகப்பெரிய ஒரு காமெடியாகவே கருதப்படுகிறது. நன்றி, வணக்கம். அடுத்த சந்திப்பில் பார்ப்போம்.